ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ப்ராட்னா அது அவ்வளோ பெருசுக்கு அவ்வளோ பெரிய டாபிக். அது என்னென்னா பிரபஞ்சம். இப்போ நிறைய பேருக்கு பிரபஞ்சத்தை பற்றி நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்குது. நான் அதை பற்றி பேச வரல. பிரபஞ்சம்னா என்ன, அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜை தான் இப்போ சொல்லலான்னு வந்திருக்கேன். இந்த பதிவுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குதோ இதோட பார்ட் 2 பாகம் 2 கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரபஞ்ச சக்தி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரபஞ்ச சக்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பிரபஞ்ச சக்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு பெரிய இடம். என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா கிட்டத்தட்ட அதுக்கு அளவே இல்லை. பிரபஞ்சம் அப்படின்றது அளவில்லாதது. என்ன ஸோ அதுக்கிட்ட நீங்கள் பேசுறது கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ நார்மலாக நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுகிறப்போ எப்படி நீங்கள் ஃபோனை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் தியானம். இந்த பொருள்னு சொல்லலாம், இல்லை ஒரு வழிமுறை அல்லது செய்முறைன்னு சொல்லலாம். இப்போது தியானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபஞ்சத்து கூட பேசுறதுக்குன்னு ஒரு தியானம் இருக்குது. அது எப்படின்னா, ஸோ இப்போ நான் ஒன்றும் பெருசாக பிரபஞ்சத்து கூட பேசுறதுக்கு நீங்கள் சுத்த பத்தமாக ஆச்சாரமாக நல்லா குளிச்சுட்டு பட்டெல்லாம் இட்டுக்கிட்டுலாம் நீங்கள் தியானம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ தியானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிக்கோங்க, இல்லை சும்மா மூஞ்சியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணுறது கூட எதுக்குன்னா உங்களை ஃப்ரெஷ் ஆக்கிக்கிறதுக்கு தான். ஓகேவா? சுத்த பத்தமாக உட்காரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லிவிடுறேன். இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ஒரு சிலது நீங்கள் எடுத்த உடனே ரொம்ப கஷ்டமானதாக கேட்கக்கூடாது. எளிமையானது, ரொம்ப சிம்பிளானதை கேட்கணும். லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. எனக்கு ஒரு சாக்லேட் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது நான் எனக்கு சாக்லேட்டை கடைச்சிக்கிறதா நான் நினச்சிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே நான் ஒவ்வொரு வாட்டி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் அப்படின்ற அந்த சக்தி கூடிய சீக்கிரம் அந்த சாக்லேட்டை எனக்கு வரா மாதிரி செஞ்சு விடும். ஸோ இது மூலயமா எனக்கும் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிரபஞ்சத்து கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தியானம் தான் பிரபஞ்சத்து கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரபஞ்சம்னா நீங்கள் பிரபஞ்சத்தை தான் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சு தியானம் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் எதை வேணால் எந்த கடவுளை வேணால் நினச்சி தியானம் செய்யலாம். பட் ஆனால் பிரபஞ்சத்தை வச்சு நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்கும். மற்ற கடவுளை வச்சு செஞ்சாலும் நடக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய பலன்களை தர மாதிரி இருக்கும். என்ன ஸோ இந்த தியானம் எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு அமைதியான பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் அமைதியான பிளேஸ், அது எந்த இடம்னு உங்களுக்கு தான் தெரியும். சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பாய் வாங்கிக்கோங்க. பாயோ இல்லை ஒரு சின்ன துணியோ. நீங்கள் நல்லா சப்பலாங்கால் போட்டு பத்மாசனத்தில் உட்காடுற மாதிரி ஒரு அந்தளவுக்கு நல்லா பெரிய பாயாக வாங்கிக்கோங்க. பாயோ இல்லை துணியோ வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதில் பத்மாசனத்தில் உட்கார முடிஞ்சால் உட்காருங்க, இல்லை அந்த செப்பலாங்கால் போட்டு உட்காருங்க. பத்மாசனத்தில் உட்கார முடிஞ்சால் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குது, நாசி யோகம்னு சொல்லுவாள். ஸோ இந்த பிராணாயாமம் தான். அதாவது இடது மூக்கு வழியாக காற்றை உள்ளே இழுத்து வலது மூக்கு வழியாக விடுறது. இது வைஸ் வர்சா இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யணும். ஸோ இது மூலயமா செஞ்சுட்டு ஒரு 3 வாட்டி 3 டைம்ஸ் செய்யணும். தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சத்து கூட பேசுறதுக்கு முன்னாடி 3 வாட்டி செய்யணும் இந்த பிராணாயாமம். செஞ்சுட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் தியானத்தை தொடங்கணும். ஏன்னா உள்ள எதாவது லங்ஸில் எதா அழுக்கோ இல்லை எதா ஒரு சில தப்பான நெகட்டிவ் எனர்ஜியோ ஸ்டோர் ஆகிருந்ததுன்னா பிரபஞ்சத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற சக்தி உள்ள நம்ம பாடி ஏற்றுக்காமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் இது நான் சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் தியானம் செய்யுங்க. ஸோ தியானம் இப்போ நம்ம மெயினான இடத்துக்கு போக போகிறோம். ஸோ தியானம் அப்படின்றது நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் அமைதியான பிளேஸாக இருக்கணும். கண்டிப்பாக அமைதியான பிளேஸாக தான் இருக்கணும். அங்கே உங்களுக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வரக்கூடாது, அதை நல்லா ஞாபகம் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஒரு பாயோ இல்லை ஒரு பெரிய துணியோ பிளாங்கெட்டோ விரிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு, அதாவது பத்மாசன கோலத்தில் அப்படியே பத்மாசன கோலத்தில் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கணும்.
ஸோ வந்து இப்படி நான் உங்களுக்கு என்ன பண்ணி காட்டினேன். இப்படி உட்காந்துக்கோங்க. இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு உட்காந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு சில பிரத்யேகமான ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நினச்சி எனக்கு ஏன் இன்னும் வந்து அது சரியா இன்னும் நடக்கலை அப்படின்றத பற்றி நீங்கள் நினைக்கணும். நினச்சி அதை பிரபஞ்சத்துக்கிட்டே கேட்கணும். எனக்கு இது வேணும் 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 அப்படின்னு நம்பிக்கையோடு கேட்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. நம்பிக்கையோட உரிமையோட கேட்கணும். உரிமையோட கேட்டு நம்பிக்கையோட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது எனக்கே நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். தியானம் அப்படின்றத நான் வந்து சொன்ன மாதிரி சின்முத்ரா தான் வச்சுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன முத்ரா வச்சுக்கிட்டாலும் ஓகே. பட் சின்முத்ரா அப்படின்றது பீஸ், காம்னஸ், ஸ்டில்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ், இது 4த்தையும் குறிக்கும். ஃபோக்கஸ், 5வது ஃபோக்கஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த தியானத்தை செய்யும்போது உங்களோட நெத்தி, ஃபோர் ஹெட்னு சொல்லுவாள், இந்த நெத்தியை வந்து மையப்புள்ளியாக நினச்சி தியானம் செய்யணும். அப்படி செய்யும்போது நெற்றிக்கண் திறக்கும். கண்டிப்பாக திறக்கும். இது வந்து நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சேலஞ்சாகவே சொல்கிறேன், கண்டிப்பாக திறக்கும். இப்படி தான் நிறைய ஞானிகள் செஞ்சுருக்காங்க. அதுக்கு உதாரணம் அனைத்து சித்தர்களுக்கும் மூத்த சித்தரான அகத்தியரே செஞ்சுருக்காரு. அவர் செஞ்சு அவருக்கு நெற்றிக்கண் திறந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நெற்றிக்கண்ணை நம்மளாலே திறக்க வைக்க முடியும். ஸோ அதை தான் சொல்கிறேனே, வள்ளலார் சொல்லியிருக்காரு, திரைகள் விளங்கணும். அந்த திரைகள்லாம் விளங்கினாதான் மாயா திரைகள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விளங்கினாதான் ஞானக்கண் திறக்கும். ஞானக்கண் எதை சொல்கிறாங்க? நெற்றிக்கண்ணை தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஞானக்கண்ணை வந்து திறக்கணும்னா இதெல்லாம் ஒரு சில வழிமுறைகள். ஸோ இந்த பிரபஞ்சத்து கூட நான் கம்யூனிகேட் பண்ணுறது தியானம்னு சொன்னலாம். ஸோ அது செஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது உங்களுக்கு வந்து லைக் ஏதாவது ஒரு ஃபோக்கஸாக ஒன்றுத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து எனக்கு தியானம் செய்ய முடியும், அதுதான் எனக்கு கன்வீனியன்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லேம்ப் மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு முன்னாடி தியானம் செய்றீங்களே, உங்களுக்கு முன்னாடி ஒரு லேம்ப் மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம். அகல் விளக்கோ இல்லை அது உங்கள் கன்வீனியன்ட்டை பொறுத்து அது எந்த விளக்கு வேணால் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுக்கிட்டா அதை ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக வந்து அந்த ஜோதி இருக்குல்ல, ஜோதி அதை இந்த இடத்துல நெற்றிக்கண் இருக்குல்ல, ஐ மீன் இந்த இடம் தான் நெற்றிக்கண் இருக்குது, ஃபோர் ஹெட்னு நெத்தியில் இருக்கிற அந்த கண்கிட்ட அந்த ஜோதி வந்து பதிரா மாதிரி அப்படியே இங்கே தெரியுற மாதிரி மனசுக்குள்ளேயே இமேஜின் பண்ணிக்கணும். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டு யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. என்ன பறந்து விரிஞ்ச யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சு எனக்கு என்னென்ன மிராக்கிள்ஸ் நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிராக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் அதான் நான் தான் சொல்கிறேனே, எனக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் நான் வந்து கேட்டேன், ஸ்வஸ்திக். ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்வஸ்திக் அப்படின்றது சிம்பிள் ஆஃப் டிவைன், மைண்ட்ஃபுல்னஸ், காம்னஸ் எல்லாம். அதுக்கடுத்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஹவுஸ்லேருந்து. ஸோ ஸ்வஸ்திக்கை பற்றி உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ அதை பற்றி நான் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேணா வந்து அதை பற்றி தனியாக வேணா பதிவு போடுறேன் தெரியாதவங்களுக்கு. ஸோ அந்த ஸ்வஸ்திக் வந்து நான் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். நேற்று தான் இந்த சம்பவம் நடந்தது. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆஹா இந்த ஸ்வஸ்திக் வந்து எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். ஓகேவா, எங்கள் அம்மாட்ட கேட்டப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, கடைக்கு போயிட்டு இருந்தால் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து நான் வந்து அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா வந்து கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து கால் பண்ணாங்க. உனக்கு என்ன கேட்ட அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் வந்து ஸ்வஸ்திக் ஸ்டிக்கர் வேணுமா அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து அந்த கடைக்கார ஷாப்கீப்பர் கிட்ட கேட்டது வந்து அது இல்லை அப்படின்ட்டாரு. எனக்கு வந்து கொஞ்சம் சேட் ஆயிடுச்சு. ஆஹா என்னடா ஸ்வஸ்திக் இல்லையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கு அடுத்து வந்து என் ரூம், இதான் என் ரூம். இந்த ரூமில் வந்து நான் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன். லைக் டிவைனிட்டியும் இருக்கும், ஒரு சில ஸ்டடீஸ் பற்றியும் இருக்கும். ஸோ அந்த டிவைனிட்டி சம்மந்த ஒரு சில விஷயங்களை அந்த லேம்ப் வந்து எனக்கு முன்னாடி ஏற்றி வச்சுக்கிட்டேன். என் ரூமில் ஏற்றி வச்சுக்கிட்டு பாயை விரிச்சுக்கிட்டு தியானம் செஞ்சேன். பிராணாயாமம் முடிச்சுட்டு தியானம் செஞ்சேன். தியானம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து தியானம் செஞ்சுட்டு வந்து பார்க்குறேன், கரெக்டாக எங்கள் அம்மா வந்து வெளில போயிட்டு வராங்க, கடைக்கு போயிட்டு வராங்க. கடைக்கு போயிட்டு வந்து இந்த ஸ்வஸ்திக் அப்படிங்கிறாங்க. அப்போனா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இது உண்மையாக நடந்தது. ஸோ அதனால் அந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம நினைக்கிறத நடத்துகிற அளவுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. நிறைய ஆக்ட்ரஸ்க்குலாம் இது நடந்திருக்கு. என்ன
ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கேளக்கிய சித்தரே நமோ நமக அப்படின்னு சொல்லுங்கள். கேளக்கிய சித்தர். ஸோ இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகான். ஓகேவா? இவர் வந்து முருகன் அவரெல்லாம் வணங்கியிருக்கார் கேளக்கிய சித்தர். ஸோ கேளக்கிய சித்தரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அடையாளம் கண்டு கொள்ளலாம், அதாவது வீட்டில் அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, அவர் இருந்தாலே அந்த இடத்துல ஒரு விபூதி ஸ்மெல்லோ இல்லை சந்தன ஸ்மெல்லோ அடிக்கும். அதே மாதிரி அவர் வந்து பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வரலாம், கருப்பு கலர்லையோ இல்லை வெள்ளை கலர்லையோ, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வரலாம். அப்படி இல்லையா கருப்பு குலவையாக வரலாம், குலவி ரூபத்தில் வரலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது ரூபத்தில் வருவார். அது அவரோட இஷ்டம்தான், அவர் எப்படி வேணால் வருவார். பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி இந்த கருப்பு வெள்ளை அந்த மாதிரி ஜீவராசிகளோட ரூபத்தில் தான் வரதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நானுமே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், எங்கள் பாட்டியும் நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ சித்தர்கள் அப்படின்றவங்க வழிகாட்டிகள். எதுக்குன்னா வந்து கடவுளை வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வந்து இறைநிலை அடைகிறதுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறதே சித்தர்கள் தான். இந்த நிறைய விஷயத்தில் வந்து நான் உணர்ந்திருக்கேன். நான் அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் மாமா எல்லாருமே உணர்ந்திருக்காங்க, எங்கள் பாட்டி எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. சித்தர்கள் தான் உண்மையான வழிகாட்டிகள். சித்தர்கள் வந்து உண்மையாக நம்ம சித்தர்கள், மகான்கள், பெரிய பெரிய ஞானிகள் இவங்கெல்லாம் வழிகாட்டிகள் கடவுளை அடையிறதுக்கு. ஓகேவா? இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து இந்த முக்கியமான சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 18 சித்தர்களை சொல்லுவாங்க. மற்ற சித்தர்கள் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 18 சித்தர்கள் கொஞ்சம் இப்போ வந்து மற்ற சித்தர்கள்லாம் எம்எஸ்சி அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் பிஹெச்டி முடிச்சவங்க. ஓகேவா? அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ 18 சித்தர்களில் ஒவ்வொரு 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நட்சத்திரம் வந்து உத்திரம். எனக்கு வந்து காகபுஜுண்டர். காகபுஜுண்டர் வந்து காக்காவோட ரூபத்தில் வருவார். என்ன அவர் வந்து சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நர்பவி. நர்பவி அப்படின்றதுக்கு நல்லது நடக்கட்டும் அல்லது நல்ல சக்திகள் இவ்விடத்தில் பெருகட்டும் அப்படின்றது. ஸோ இதை நர்பவி நர்பவி நர்பவின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றி இருக்கிற இடத்துலையும் அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டேயும் வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அப்படியே தங்கிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த நர்பவி சொல்லுங்கள், பிரபஞ்சத்து கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து நான் சொன்ன இந்த சித்தர்களை வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.